ஓகே, இன்னைக்கு என்ன கண்டென்ட் மச்சான்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? மக்களுக்கு மக்களே வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்கு ஆதரவளிச்ச எல்லாருக்கும் நன்றி. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னன்னா, இன்னைக்கு நான் ரொம்ப வந்து மன உளைச்சல் இருக்கேன். ஆல்ரெடி அதிகமாக பேசிட்டு இருக்கிறேன். என்னங்க அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் எந்திரிச்சுட்டே இருங்க, ஏதோ தவறுங்க. என்னங்க அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கிறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னதான் மன உளைச்சல் இருந்தாலும், ஆனா நேற்று நீங்க பண்ணீங்க தெரியுமா ஒரு காரியம், அதுதான் எனக்கு மறந்த மன உளைச்சல். ஏன்னா எப்ப பார்த்தாலும் எருமச்சாரிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற. மத்தவங்க மன உளைச்சல் போவாங்க, இவரே மன உளைச்சல். என்னன்னா நான் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசுற மறந்துட மாட்டேன். ஓகே இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்க 10 யூஸும் ஊர்ல கோவில் கட்டுறாங்கன்னு சொன்னேன். நான் என்ன பண்ண, நம்ம டீம்ல இருக்க எல்லாத்தையும் வந்து டொனேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு எல்லாத்திட்டையும் போய் கேட்க முடியாது. யார் யார் நம்ம க்ளோஸா இருக்காங்களோ அவங்கள்ட்ட மட்டும் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சா இருப்பாங்க. இவர்கிட்ட போய் காமிச்சேன், இவர் வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா சில பேரு நம்ம டீம்ல சில பேர் இந்த ஆபீஸ்க்கே வரல. பட் இருந்தாலும் நான் போன் பண்ணி பேசினேன். உடனே வந்து சரி இவ்வளவு போட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் எனக்கு அமௌண்ட்ல அனுப்பிச்சு விட்டோம்னா பல பேர் நம்ம டீம்ல இருக்காங்க. ஓகேவா? ஆனா இவர்கிட்ட போய் நான் பர்சனலா போய் கேட்கறேன். இவ்வளோ எல்லாத்தையுமே கேட்கல, உங்களை தான் கேட்கறேன். ஏன்னா இது வந்து டொனேஷன்றதுனால எல்லாரும் எப்படி எடுத்துப்பாங்க எனக்கு தெரியாது. இது ஒரு கோவில் விஷயன்றதுனால சில பேர்லாம் வந்து ஜென்யூனா சரி ஓகேப்பா நான் 500 ரூபாய் தரேன், சில பேர் 200 ரூபாய் கொடுத்தவங்க இருக்கான், சில பேர் 100 ரூபாய். இல்ல என்னன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா, எரும மாடு அழுவுடா. நல்லவள அழுவ ஆரம்பிச்சா. எப்படி நீங்க 200 ரூபாய் கொடுக்கும்போது சிரிச்சாரு, நீங்க 200 ரூபாய் சாரி இவரான கடவுளுக்கு சக்தி அதிகம். 200 கொடுத்துருக்க மாதிரியும் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீங்க இவ்வளவுதான் தரணும். அவர் எதுவுமே தரல, அவ்வளவு பேச்சு பேசினாரா? ஐயோ ஐயோ என்ன தம்பி என்ன பண்ணாரு. ஒரு துச்சம் இல்ல, அவர் இன்னைக்கு வேற ஒரு கோயில் கொடுத்துட்டாரு. அதாவது கூட இருக்கிற நானு வரசக்தி விநாயகர் கோயில் கொடுத்தேன். கூட இருக்க நானு ரொம்ப பவர்ஃபுல். இவங்களுக்கு சாமி வந்து கண்ணை குத்தும் போது அந்த சாமி அப்பெல்லாம் எங்க மாரியம்மன் பாத்துக்கிறேன். அந்த ஐயனார் கோயில் கிடையாது, மாரியம்மன் கோவில். பிரச்சனைனா நான் பக்கத்துல இருக்க சாமியில தான் வேண்ட முடியும். அந்த கோயிலுக்கு தான் நான் வந்து டொனேஷன் கள்ளக்குறிச்சி வரைக்கும் போக முடியும். ஆனா நீ என்கிட்ட என்ன சொன்னா, தம்பி நான் ஒரு ஏத்திஸ்ட், நீ என்கிட்டயே வந்து கேப்பியா அப்படின்னு என்கிட்ட கதை விட்டாரு. நான் திராவிட கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு வந்து என் காசு கொடுத்தா சொல்லணுமா இல்லையா? என்ன ப்ரோ என்கிட்ட அப்படி சொன்னார்ல ப்ரோ. ஆனா இன்னைக்கு மட்டும் ஏன் வந்து அந்த கோயிலுக்கு மட்டும் காசு தராரு, இன்னைக்கு நான் கேட்ட கோயிலுக்கு தரல? இவர் ஒரு ஏத்திஸ்ட்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனா ஏத்திஸ்ட்னா அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. தம்பி இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு மச்சான் அசிங்கப்படுத்திட்டாரா மச்சான்? எவ்வளவு கஷ்டமா தம்பி அந்த கோயில் வந்து ஆல்ரெடி வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி இன்சல்ட் பண்ணிடுற. அவன் மனம் சொல்லி திருப்பியும் மண்டே வரான். திருப்பி ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மண்டே இந்த மாதிரி புண்படுத்திட்டே இருக்கீங்க. கேட்டுட்டு போனேன். கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கோம். வந்துட்டு எவ்வளவு தூரம்? ஒரு 100 மீட்டர்ல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வந்து அந்த நம்பிக்கையை வந்து உடைச்சிச்சு. அப்ப நேத்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அந்த கோயில் பக்கத்துல இருக்கு சார், பவர்ஃபுல். ஃபர்ஸ்ட் இந்த சாமியை நம்புவோம். சாமியை நம்பி இவனுக்கு கொடுக்காது தூரமா கள்ளக்குறிச்சி வரைக்கும் போயிட்டு நம்ம என்கிட்ட நீ இப்ப சொல்லலையே ப்ரோ. என்கிட்ட சொன்னேன் நான் ஒரு ஏத்திஸ்ட், என்கிட்ட காசு கேட்பீங்க. எனக்கு அது ஒரு ஏத்தத்துல சொல்லிட்டேன்.
நான் வந்து கோவிலோட போட்டோஸ் அதுக்கப்புறமேட்டு அந்த வவுச்சர் எல்லாமே ப்ராப்பரா பையன் வந்து எல்லாருக்கும் slip எழுதி இல்ல, இல்ல, அதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் நான் போய் தந்துட்டு தான் சேர்ந்துரும். இருக்கேன். நீங்களா யாருடா? How do I tell you? 200 ரூபா கொடுக்கலன்னா எடுத்துட்டு நான் ஒரே முடியாது. நான் இப்படி நான் சொல்ல வரல. நீ என்ன 500 ரூபாவா? பண்ற? என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொன்ன, நான் ஏத்திஸ்ட், நான் யாருக்கும் தர மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உன் ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு மட்டும் தரியே, ஏன் எனக்கு மட்டும் தரல? அதான் என் கேள்வி. இதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்ற, வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. நீங்க தான் பேசுறீங்க, ஆன்சர் வாங்கி தரணும். இது நம்ம பேச ஒண்ணும் இல்ல, அது வந்து அவருடைய சுய விருப்பம். ஓகேங்களா? ஆனா இப்படி சொல்லிருக்க கூடாதுல்ல தம்பி, நான் வந்து அவன் மனசை புண்படுத்த இல்லையா, கட் பண்ணிடலாம். கோவில் சரி, அது முடிவு ஏதாவது சொல்லணும். அவர் தான் யாருன்னு சொல்றாரு. தெரியல, திடீர்னு திரும்ப வந்து கோயில்ல திருவிழா நடக்குது, 500 ரூபா கொடுங்க வீட்டுக்குன்னா நம்ம என்ன பண்றது? 500 மாட்டான் பண்றான் மச்சான். 200 ரூபா கொடுத்து முடிச்சா யாரோ எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.